ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா பலாப்பழம் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பலாப்பழத்தை ஒரு 10-12 சொலையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் சின்னதாக கட் பண்ணி வச்ச முந்திரியும் பாதாமையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. திராட்சை கூட போடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் திராட்சை இல்லை, அதனால் நான் முந்திரியும் பாதாமும் போடுறேன். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச பலாசொலையை போட்டுக்கலாம். வேறு பாத்திரம் எடுத்துருக்கணும். இந்த ஸ்டீல் பாத்திரம் கொஞ்சம் சூடு தாங்க மாட்டேங்குது. இந்த பலாசொலையை இந்த நெய்யிலே போட்டு ஸ்லோவாக அப்படியே வறுத்துக்கலாம். யாராருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எங்கள் பையன் ஒரு முழு பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்தான். சரி, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இது செய்யலான்ட்டு இதை நான் இன்றைக்கி செஞ்சேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸ்லோவிலே வச்சு நல்லா அப்படியே நல்லா இந்த நெய்யிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி இந்த பலாப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலோட. நான் கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சேன். சாப்பிடும் போது கொஞ்சம் நம்மளுக்கு வாயில் படம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஏற்கனவே பலாப்பழத்தில் இனிப்பு இருக்கும். சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாவ், சூப்பராக டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. இந்த வறுத்து வச்ச முந்திரி பாதாமை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைய குறைந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது சொன்னாங்க. Thank you for watching.